السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக மக்களுக்கு மத்தியில் ஒரு நிகழ்வை நம்ப வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாட்சி தேவைப்படுகிறது. இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வழக்காக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவகாரங்களாக இருந்தாலும் சரி, எது சரி என்பதை உறுதி செய்வதற்கு சாட்சிகள் தேவைப்படுகின்றன. இப்படிப்பட்ட மனோநிலையிலேயே பழகி வந்த மனிதன் மறுமையில் இவன் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றங்களுக்கும் சாட்சியை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை படைத்த இறைவன் நன்கு அறிந்தவன். எனவே ஓர் அடியானுடைய மறுமை தீர்ப்பு தொடர்பான விஷயங்களுக்கும் மறுமையில் சாட்சி ஏற்படுத்தப்படும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்லாத்தின் பார்வையில் சாட்சி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, மறுமையில் சாட்சிகள் கொண்டு வரப்படும் என்பதை அல்லாஹ் எப்படியெல்லாம் விளக்குகிறான், எத்தனை சாட்சிகளை அல்லாஹ் மறுமையில் கொண்டு வருவான், இது குறித்து நம்மிடத்தில் ஏற்பட வேண்டிய அச்ச பண்பு எந்த அளவிற்கு அவசியம், இது தொடர்பான விஷயங்களுடைய தொகுப்பை தான் மறுமை சாட்சிகள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சில செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் துணிவோடு அந்த தவறை செய்யக்கூடிய மனிதனிடம் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது நாம செய்யறதை யார் கவனிக்கிறாங்க, சர்வசாதாரணமாக நாம் செய்வது யாருக்கு தெரிய போகிறது என்று அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, நம்ம தவற பார்க்கிறது தான் அல்லாஹ்வுக்கு வேலையா, இப்படியெல்லாம் சிலர் பேசுவதை பார்க்கிறோம். எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நமக்குரிய உபதேசமாக பேச வேண்டிய ஒரு தேவை. அன்பானவர்களே, சாட்சிகளை கொண்டு வருவது என்பது மிக அவசியம் என்று ஒரு வகையில் நாம் அறிந்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இந்த சாட்சிகள் விஷயத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, இதை எந்த அளவிற்கு அல்லாஹ் முக்கியமானதாக கருதுகிறான். திருக்குர்ஆனுடைய 85வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே பேசுகிறான், சாட்சி சொல்பவர்கள் மீதும் சாட்சி சொல்லப்படுபவர்கள் மீதும் சத்தியமாக என்று சொல்லுகிறான். எதன் மீது சத்தியம் செய்வோம்? நமக்கு அல்லாஹ்வை தவிர வேறு எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்பது கட்டளை. பொதுவாக ஒருவர் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து சொல்லுகிறார் என்றால் எதன் மீது சத்தியம் செய்கிறாரோ அது அவருடைய பார்வையில் மிக முக்கியமான ஒன்று. திருக்குர்ஆன் நெடுகிலும் பலவற்றை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்சி வல்லைலி வல்துஹா வல்ஃபஜ்ர் வத்தூர் வன்னஜ்ம், காலத்தின் மீது சத்தியமாக,
காலை பொழுதின் மீது சத்தியமாக, முற்பகல் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, இப்படி பல வகையான பொருட்களை முன்னிறுத்தி அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை கொண்டு சத்தியம் செய்கிறார். அந்த வரிசையில் சாட்சி கூறுபவர்கள் மீதும் சாட்சி கூறப்படுபவர்கள் மீதும் சத்தியமாக என்று சொல்லுகிறார். சாட்சி கூறுதல் அல்லாஹ்வின் பார்வையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு விளக்குகின்றன. மேலும் மறுமையிலும் சாட்சிகள் கொண்டு வரப்படும் என்பதை அல்லாஹ் தெளிவாக விளக்குகிறான். நீ குற்றவாளி, நீ நரகத்திற்கு போ, நீ சொர்க்கவாதி, இப்படி பொத்தம்பொதுவாக சொல்லப்படாது. நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் எந்த ஆத்மாவுக்கும் அநீதி இழைக்கப்படாமல் மறுமை விசாரணை இருக்கும். அந்த விசாரணையில் யார் யாருக்கு என்னென்ன தீர்ப்புகள் வருகிறதோ அவை தகுந்த சாட்சியங்களோடு நிரூபிக்கப்படும் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் 84வது வசனம், 28வது அத்தியாயம் 75வது வசனம், 39வது அத்தியாயம் 69வது வசனம், 40வது அத்தியாயம் 51வது வசனம், 50வது அத்தியாயம் 20, 21வது வசனங்கள், இங்கெல்லாம் மறுமையில் சாட்சியங்களோடு உங்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படுமே தவிர மொத்தம் பொதுவாக உங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்தப்படாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லிட்டான் நம்ம நரகத்துக்கு போகணும், அப்படி அல்ல. நீங்கள் நரகம் செல்வது நியாயம்தான் என்று உங்கள் மனம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சாட்சிகள் கொண்டு வரப்படும் என்று இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய நன்மையாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் சாட்சிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய தீமைகளாக இருந்தாலும் அதற்கும் சாட்சிகள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறார். யாரையெல்லாம் எதையெல்லாம் அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வருவார், ஒரு பட்டியல் குர்ஆன் ஹதீஸில் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு நீண்ட பட்டியல் நமக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, அதில் முதலாவதாக திருக்குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். திருக்குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் 78வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நீங்கள் ஃபஜ்ர் தொழுகையில் ஓதக்கூடிய குர்ஆன் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தில் 2 பாடங்கள் நமக்கு. ஒன்று, மறுமையில் குர்ஆன் நமக்கு சாட்சியாக இருக்கும் என்பது ஒரு பாடம். நாம் அவசியம் சுபுஹ் தொழுக வேண்டும் என்பது ஒரு தகவல். யார் சுபுஹ் தொழுகிறாரோ அவருக்கு தான் அந்த சுபுஹ் தொழுகையில் ஓதப்படும் குர்ஆன் சாட்சி சொல்லும். சுபுஹ் தொழாமல் உறங்கிக் கொண்டிருந்தால் சுபுஹ் தொழுகையில் ஓதப்பட்ட குர்ஆனுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆன். அப்படி என்றால் சுபுஹ் தொழுகையோடு நாம் தொடர்பு வைக்கும் பொழுது அதில் ஓதப்படக்கூடிய குர்ஆன் நமக்கு சாட்சியாக இருக்கிறது என்பது இந்த வசனம் சொல்லக்கூடிய தகவல். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1470வது செய்தியிலே பார்க்கிறோம், குர்ஆனை அதிகமாக ஓதி வாருங்கள். யார் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் அது பரிந்துரை செய்யக்கூடிய சாட்சியாக வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் குர்ஆன் ஓத அறிந்து வைத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? அப்படி ஓத தெரிந்தவர்களில் எத்தனை பேர் தினமும் குர்ஆன் ஓதுவதற்கென்று இவ்வளவு நேரம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம்? மிக சாதாரணமாக அதே நேரத்தில் பெருமையாக சொல்லுவார்கள். எப்படி? நான் பேப்பர் படிக்கிறதுக்குன்னு டெய்லி 1/2 an hour ஒதுக்கிடுவேன், வாக்கிங் போறதுக்குன்னு 45 minutes ஒதுக்கிடுவேன், பேரம்பேத்திகளோட குழந்தைகளோட செலவழிக்கிறதுக்காக நான் தினமும் இவ்வளவு நேரம் ஒதுக்குவேன். நல்லது, அவசியம் ஒதுக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, குற்றமும் இல்லை. ஆனால் தினமும் குர்ஆன் ஓதுவதற்கென்று நான் இவ்வளவு நேரம் ஒதுக்குகிறேன் என்று எத்தனை பேர் திட்டமிடுகிறோம்? திட்டமிட்டால் அந்த குர்ஆன் நமக்கு மறுமையில் சாட்சி சொல்லக்கூடியது என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 381வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் மறுமையில் உங்களுக்கு சாட்சி சொல்லும்.
ஒன்று ஆதரவாக அல்லது எதிராக. யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த குர்ஆன் ஆதரவாக சாட்சி சொல்லும். யார் அந்த குர்ஆனை உதாசீனப்படுத்துகிறார்களோ, குர்ஆனில் சொல்லப்பட்ட இறை வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ, குர்ஆனை நம்ப மறுக்கிறார்களோ, குர்ஆனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அது எதிராக சாட்சி சொல்லும். இவ்வளவு விரிவாக அந்த ஹதீஸில் இல்லை. குர்ஆன் உங்களுக்கு மறுமையில் சாட்சி சொல்லும், ஒன்று ஆதரவாக அல்லது எதிராக. என்ன பொருள்? எளிமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மற்ற திருக்குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு இருக்கின்றன. எனவே குர்ஆனுடைய சாட்சி மறுமையில் வரக்கூடிய ஒரு சாட்சி. அடுத்ததாக அன்பானவர்களே, மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாட்சி நம்முடைய பொருளாதாரம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செல்வம் பொருளாதாரமும் நமக்கு மறுமையில் சாட்சி சொல்லும். எப்படி? பொருளாதாரம் எப்படிங்க சாட்சி சொல்லும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. புகாரில் இடம்பெறக்கூடிய 1465வது செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் மீது அமர்ந்திருந்தார்கள். நாங்கள் எல்லாம் அவர்களை சுற்றி அமர்ந்திருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய மறைவுக்கு பின்னால் உங்களுக்கு இந்த பொருளாதாரம் அதிகமாக திறந்து கொடுக்கப்பட்டு அதனால் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். என்னோட மௌத்துக்கு பிறகு நீங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களாக தனவந்தர்களாக மாறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரம் தாராளமா கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக ஒருவரை ஒருவர் மாய்த்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஒரு நபித்தோழர், யார சொல்லலாம், பொருளாதாரங்கிறது நல்ல விஷயமாச்சே, இதன் மூலம் தீமை கூட ஏற்படுமோ? பணம்னு சொன்னா அது நல்ல ஒரு விஷயம், அது எப்படி தீமையை ஏற்படுத்தும்? அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறார்கள். நாங்களும் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். சிறிது நேரம் கழித்து வியர்வையை துடைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், வஹி வந்தது என்று நாங்களாக நினைத்துக் கொண்டோம். வஹி வரும் பொழுது நபிகளாருடைய உடல் வியர்க்கும் என்றெல்லாம் பல அடையாளங்களை பார்த்த நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்து கொண்டிருந்தது என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு வியர்வையை துடைத்துக் கொண்டு, எங்க அந்த கேள்வி கேட்ட நபர் எங்க? அவரை பாராட்டும் விதமாக நபிகளாருடைய கேள்வி இருந்தது. அந்த கேள்வி கேட்டார்ல, அவர் எங்க? சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், பணம் என்பது நல்லதை மட்டும் செய்யாது, தீமையையும் செய்யும். எப்படி? உதாரணம் சொல்லுகிறார்கள். ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு ஓரமாக அந்த விளையக்கூடிய தாவரங்கள் கால்நடைகளுக்கு உணவாக இருக்கிறது. நல்ல தாவரங்களுக்கு மத்தியில் சில விஷ செடிகளும் இருப்பது போன்று பொருளாதாரத்தால் நிறைய நன்மைகள் ஏற்பட்டாலும் சில தீமைகளும் ஏற்படும். நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து. பொருளாதாரத்தை கொண்டு தர்மமும் செய்யலாம், பொருளாதாரத்தை கூலியாக கொடுத்து அடியாட்களை ஏவிவிட்டு கொலையும் செய்யலாம். இதே பொருளாதாரம் இங்கு நல்லதற்காக பயன்பட்டது, இங்கு தீயதற்காக பயன்பட்டது. அல்லாஹ்வுடைய உதாரணம் சொல்றாங்க. நீர்நிலைகளின் ஓரத்தில் விளையக்கூடிய தாவரங்கள் கால்நடைகளுக்கு உணவாகவும் பயன்படும். சில விஷச்செடிகளால் கால்நடைகள் மரணத்தின் விளிம்பிற்கு செல்லும். அந்த தாவரத்தை உண்டதால் சில கால்நடைகள் மரணித்தும் போய்விடும். அது மாதிரி இந்த செல்வத்தால் நன்மையும் ஏற்படும், தீமையும் ஏற்படும். யார் இந்த செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களுக்கு இந்த செல்வம் தோழனாக மாறிவிடும். மறுமையில் இவனுக்கு நல்ல விதமாக சாட்சி சொல்லும். மாறாக இந்த பசுமையான இனிமையான இந்த செல்வத்தை தவறான முறையில் யார் பெற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு எதிராக இந்த செல்வம் சாட்சி சொல்லும். எந்த செல்வத்தை, எந்த பொருளாதாரத்தை நீங்கள் நம்மை இது பாதுகாக்கும் என்று நம்பி யாருக்கும் கொடுக்காமல் கஞ்சத்தனத்தின் காரணமாக அப்படியே பாதுகாத்துக் கொண்டீர்களோ அவர்களுடைய கதி என்ன? இந்த செல்வம் அவர்கள் இதை கொண்டு நல்லவற்றை செய்யாத காரணத்தால் எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 1465வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, முதல் சாட்சியாக குர்ஆனை பார்த்தோம், இரண்டாவது சாட்சியாக செல்வம், பொருளாதாரம், மூன்றாவதாக அன்பிற்குரியவர்களே
ஜின்களும் நமக்காக மறுமையில் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 3296வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அபூ சயீத் அல் குத்ரி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? பாலைவனத்தில் தனிமையில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் நீங்கள் பாங்கு சொல்லி தொழுகிறீர்கள் அல்லவா? அவ்வாறு பாங்கு சொல்லும் பொழுது உங்களுடைய சப்தத்தை, உங்களுடைய குரலை உயர்த்தி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பாங்கு சப்தம் எவ்வளவு தூரத்திற்கு கேட்கிறதோ அதற்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள மனிதர்கள், ஜின்கள், மற்ற மற்ற பொருட்கள் அனைத்துமே அந்த ஓசையை செவியுறுகின்றன. எவைக்கெல்லாம் இந்த சப்தம் கேட்டதோ அந்த ஜின்களும் மனிதர்களும் மற்ற மற்ற பொருட்களும் மறுமையில் உங்களுக்காக சாட்சி சொல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சொல்லி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 3296வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜின்களை கூட அல்லாஹ் நமக்கு சாட்சியாக ஆக்குவான், குர்ஆனை சாட்சியாக ஆக்குவான், செல்வத்தை சாட்சியாக ஆக்குவான். அந்த சாட்சி நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமா அல்லது எதிராக இருக்க வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய செயல்கள் நல்லவைகளாக இருந்தால் நல்ல சாட்சி, ஆதரவான சாட்சி. அன்பானவர்களே, அடுத்து மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மறுமை சாட்சிகளில் ஒன்றாக ஏடுகள் கொடுக்கப்படும். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர், அதை மறுமையில் அல்லாஹ் நமக்குரிய சாட்சியாக கொண்டு வருவான் என்று மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லுவார். அன்பானவர்களே, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அல்லவா? ஒரு புத்தகம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமா? அது எப்படி? பலரும் கேட்பார்கள். சொல்லும் என்று மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. சொல்லும், சொல்லக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்குவான். இக்ரா கிதாபக, உன்னுடைய ஏட்டை நீயே படித்து பார், அல்லாஹ் சொல்லுவான். நாம் ஒருவருடைய குற்றச்சாட்டை நாம நம்முடைய வாய்மொழியாக சொல்லுவதை விட ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டோம். இந்த புத்தகத்துல படிங்க, அவராக எழுதினார் என்று சொன்னால் அல்லது யாரிடத்திலோ அவர் எழுதி கொடுத்தார் என்று சொன்னால் அதை பார்க்கும்பொழுது அவருக்கு தெரியும்ல, இது நாம எழுதினது அல்லது நாம ஒப்புக்கொண்டது, இது உண்மைதான். இக்ரா கிதாபக வகஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா, அந்த ஏட்டை நீயே படிச்சு பாருப்பா. வாழ்நாள் முழுவதும் நாம் செய்த நன்மை தீமைகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடு மறுமையில் நமக்காக சாட்சி சொல்லும் என்று மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். யாராவது தப்பிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, நான் அப்படிலாம் செய்யல, எதுவும் பேச வேண்டாம், அந்த ஏட்டை பார், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது நம்மால் பதில் சொல்ல முடியாத ஒரு நெருக்கடி நிலை, சிரமமான ஒரு சூழல் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறதே. அல்லாஹ் பதிவுக்கான ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறானே, ஒன்று விடாமல் பதிவு செய்யப்படுமே. அந்த ஏட்டை அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வருவான் என்று மிக தெளிவாக நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. 17வது அத்தியாயம் 13, 14வது வசனங்கள். சாட்சிக்கு மேல் சாட்சி. ஒரே ஒரு அடிப்படையை நம்ம புரியணும். அல்லாஹ்வுக்கு சாட்சி எல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் சொன்னால் நாம் கட்டுப்பட்டு விடுவோம். ஆனாலும் நம்முடைய சுபாவம், நம்முடைய இயல்பு, ஒரு ப்ரூஃப் இருந்தா நல்லா இருக்குமே. ப்ரூஃப் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு கூட, சாட்சியம் சொல்லப்பட்ட பிறகு கூட உலகத்தில் நீதிமன்றங்களில் இவர் எனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுகிறார் என்று சொன்னவன் மனிதன், அப்படி பழக்கப்பட்டவன். அவருடைய குரல் பதிவு செய்யப்படுகிறது. இது நாம் பேசவே இல்லை, யாரோ என்ன மாதிரி பேசிட்டாங்க. நீதிமன்றத்தை அவமதித்து ஒருவர் பேசுகிறார், அது தொடர்பாக சொல்லும் பொழுது இது நான் பேசல, என்ன மாதிரி யாரோ இமிடேட் பண்ணிட்டாங்க, குரலை மாற்றி பேசிவிட்டார்கள். வீடியோவோடு காண்பிக்கிறோம், வீடியோவில் உள்ள போட்டோ நான் தான், குரல் வேற ஒரு ஆள். இப்படியாம் சொல்லக்கூடிய மனிதனுக்கு மறுமையில் இத்தனை சாட்சிகள். அன்பானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் உறுப்புகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். கற்பனை கூட செய்திருக்க மாட்டோம், நம்முடைய உறுப்பு நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமா?
திருக்குரானுடைய 24வது அத்தியாயம் 24, 25வது வசனங்கள், 41வது அத்தியாயம் 19, 20, 21வது வசனங்கள் அல்லாஹ் பேசி காட்டுகிறார். உங்களுடைய கை, உங்களுடைய கால், உங்களுடைய நாவு, உங்களுடைய கண், உங்களுடைய காது, உங்களுடைய தோல், ஸ்கின். 24வது அத்தியாயத்துடைய 24, 25வது வசனங்களில் நாவு, கைகள், கால்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அதை தொடர்ந்து அந்த அடியானுக்கு சரியான கூலி வழங்கப்படும். திருப்தி இல்ல, அல்லாஹ் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டா அப்படி சொல்லவே முடியாத அளவிற்கு தகுந்த ஆதாரம், தகுந்த சாட்சி கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அல்லது கூலி கொடுக்கப்படுகிறது, நன்மை சேர்க்கப்படுகிறது என்றால் அது நியாயமானது அல்லவா? ஆதாரத்தோடு நிறைவேற்றப்படக்கூடிய கூலி அல்லது தண்டனை. அல்லாஹ் சொல்லுகிறான், கைகள் பேசும், கால்கள் பேசும், நாவு அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், பிறகு அவனுக்கு நியாயமான கூலி வழங்கப்படும். இதே கருத்துல 41வது அத்தியாயம் 19, 20, 21வது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான், அவனுடைய செவி புலன் காது, அவனுடைய பார்வை கண், அவனுடைய தோள்கள் அவனுக்கு எதிராக சாட்சி கூறும். இந்த மனிதன் கேட்பானா, எனக்கு எதிராக எப்படி, ஏன் நீங்க சாட்சி சொன்னீங்க? அந்த உறுப்புகள் எல்லாம் சொல்லும், அனைத்தையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்தான். நாங்களா கற்பனையாலாம் விரும்பி எல்லாம் சொல்லல, அல்லாஹ் எங்களை சாட்சி சொல்லும்படி பேச வைத்தான், நாங்க சொல்லிட்டோம். நாம் செய்யக்கூடிய தவறுகள், நாம் பேசக்கூடிய பொய், நாம் பார்க்கக்கூடிய காம பார்வை, நம்முடைய கைகளால் நாம் செய்யக்கூடிய தவறுகள், தவறான இடங்களுக்கு நடந்து சென்ற கால்கள், யார் மீதாவது உரசுவதால் சுகம் கண்ட தோள்கள், அனைத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறார். நீங்கள் செய்வதை பற்றி நான் சொல்வது என்பது வேறு, நான் செய்ய போவதை பற்றி நானே சொல்லுவது வேறு. அல்லாஹ்வே இங்கு சொல்லுகிறார். இதையெல்லாம், இந்த உறுப்புகளை எல்லாம் உங்களுக்கு எதிராக சாட்சிகளாக கொண்டு வருவோம். அது போக அப்படியும் திருப்தி அடையாதவன் மனிதன் என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயம் 89வது வசனத்துல சொல்லி காட்டுறான், ஒரு சமுதாயத்தை இன்னொரு சமுதாயத்திற்குரிய சாட்சியாக கொண்டு வருவோம். இவ்வளவு போதாதா? ஆனாலும் மனித மனம் அமைதி பெறாதுங்கிறது படைத்த ரப்புக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு சமுதாயத்தையும் மற்ற சமுதாயங்களுக்கான சாட்சிகளாக கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார். இந்த கூட்டத்தை பற்றி அந்த கூட்டத்தார் சாட்சி சொல்லுவார்கள், அந்த கூட்டத்தை பற்றி இந்த கூட்டத்தார் சாட்சி சொல்லுவார்கள். மறுக்கவே முடியாது. எங்களுக்கு தெரியுமே நீங்கள் யார், நீங்கள் செய்தது என்ன, நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இன்னும் வலுவான ஆதாரங்கள் நம்ம பாஷையில சொன்னா, ஒன்றன் பின் ஒன்றாக பல சாட்சிகள் கொண்டு வரப்படுகின்றன, அனைத்தும் சரியானவைகளாக. அல்லாஹ் பொய் சாட்சி எல்லாம் கொண்டு வர மாட்டான்ல. காசு கொடுத்து சாட்சியை ஜோடிப்பது அல்லாஹுக்கு தேவையில்லை. பிறன் சாட்சிகளை கொண்டு வருவது அல்லாஹுடைய பண்புக்கு ஏற்றதல்ல. எனவே அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய அனைத்து சாட்சிகளும் மிகச் சரியானவைகளாக, மிக உறுதியானவைகளாக. தப்ப முடியுமா? அன்பானவர்களே, அதற்கும் மேலாக அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நீங்களே சாட்சியாக வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். 7வது அத்தியாயம் 37வது வசனத்திலே பேசுகிறான், காலு வல்லு அன்னா வஷஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானூ காஃபிரீன். மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்ற வருகிறார். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய சமூகத்துல இஸ்ராயேல்ங்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஒட்டுமொத்த உயிரையும் கைப்பற்றக்கூடியவர் அவர்தான் என்று தவறான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நம்முடைய தூதுவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அந்த அடியான் தனக்குத்தானே சாட்சியாளனாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்ப்பான். அதனுடைய எதிரொலியாக மறுமையிலே சொல்லுவான், நாங்க தான் அநியாயம் செஞ்சிட்டோம், எங்களுக்கு எதிராக நாங்க தான் அநியாயம் செஞ்சிட்டோம், நாங்க அல்லாஹ்வை மறுத்தவர்களாக வாழ்ந்தோம் என்று உங்களுக்கு எதிராக நீங்களே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையை மறுமையில் நாம் ஏற்படுத்துவோம் என்று 7வது அத்தியாயம் 37வது வசனத்திலே அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் நியாயமான கூலி, நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நியாயமான தண்டனை. அதற்காக இத்தனை சாட்சிகள்.
நாம் தண்டனையை கூட திருப்தியோடு இல்ல எனக்கு அல்லாஹ் அநியாயம் செஞ்சுட்டான்னு சொல்ல முடியாத அளவிற்கு இத்தனை சாட்சி. நான் பேசவே இல்லைங்க, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க, சொல்லவே முடியாது. நான் அவர் அடிக்கவே இல்லைங்க, தப்பிக்கவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாட்சியாக வருவார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 1343வது ஹதீஸ் சொல்லுகிறது. உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்ட சுஹதாக்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். போதுமான கஃன் துணி இல்லை. சஹாபாக்களுடைய சமூகம் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். மரணித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு போதுமான கஃன் இல்லாத நிலை. ஒரு கஃன் துணியை கொண்டு 2 உடல்கள் கஃனிடப்படுகின்றன. அல்லாஹ் நம்ம எப்படி வச்சிருக்கிறா? ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நன்றி கெட்டத்தனத்தோடு நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காலம் இருந்தது, பெண்களுக்கு பீரோ நிறைய புடவை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம். அவர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்களும் இன்றைக்கு ஆடையை வைத்திருக்கிறோமா இல்லையா? சஹாபாக்களுடைய சமூகம் வைக்கிறது தப்புங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. இவ்வளவு அல்லாஹ் வளங்களை திறந்து கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனம் வரவில்லை. அல்லாஹ்வுக்காக தன் உயிரை தியாகம் செய்து சடலங்களாக கிடக்கிறார்கள், கஃனிட ஆடை இல்லை. அதனால்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சான்று, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அந்த சான்றுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் 2 நபர்களை ஒரு கஃன்ல அப்படியே பொத்தி, இவர்களில் யார் குர்ஆனை கற்றவர்கள், குர்ஆனுடைய இல்முடையவர்கள் யார் என்று கேட்டு அவர்களுடைய உடல் கீழ்ப்பகுதியிலும் மற்றவருடைய உடல் மேல் பகுதியிலும் வருவது போன்று கபருக்குள் வைக்கிறார்கள். வைத்துவிட்டு சொல்கிறார்கள், இவர்களுக்கு மறுமையில் நான் சாட்சியாக இருப்பேன். நல்ல விஷயத்துக்கு சாட்சி. நாம் செய்யக்கூடிய விஷயம் நல்லதாக இருக்குமேயானால் அதற்கு அல்லாஹ் சாட்சியை ஏற்படுத்துவான் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். நபி தோழர்கள் காலத்தில் வாழ்ந்த காரணத்தால் நபிகளார் சாட்சியாக வந்தார்கள். நாம் நல்லதை செய்தால் நம் காலத்தில் உள்ளவர்களை நமக்கு அல்லாஹ் சாட்சியாக ஏற்படுத்துவார். புகாரியுடைய 1343வது ஹதீஸ். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், மலக்குகளை உங்களுக்கு சாட்சிகளாக ஏற்படுத்தி இருக்கிறோம். 50வது அத்தியாயம் 17, 18வது வசனங்களில் சொல்லுகிறான், இது யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி அஈத். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உங்களுடைய செயல்களை எடுத்து எழுதுவதற்காக நாம் வானவர்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். வலகத் ஹலக்னல் இன்சான், இந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு எழுதக்கூடிய ஆட்களோடு இவனுக்கு ஏற்பாடு. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். இவன் எதை பேசினாலும், இவன் என்னெல்லாம் இவன் வாயிலிருந்து வெளிப்படுத்துகிறானோ அத்தனையும் அந்த வானவர்கள் பதிவு செய்யக்கூடியவர்களாக நாம் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். மறுமையில அவங்க பங்குக்கு எல்லாம் இந்த மனிதன் தரப்புல இருந்து நாங்க கலெக்ட் பண்ண தகவல் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அன்பானவர்களே, இறுதியாக ஒரு விஷயம் இருக்கிறது, அல்லாஹுவே சாட்சியாளான். அல்லாஹ்வுடைய சாட்சி. ஒருவன் இதையெல்லாம் மறுத்து விட்டாலும், நல்ல விஷயத்துக்கு யாரும் மறுக்க போறதில்லை, செய்த தவறுகளுக்காக வரக்கூடிய மற்ற சாட்சிகளை எல்லாம் மறுத்து விட்டாலும் அல்லாஹ் தன்னையே ஒரு சாட்சியாக ஆக்குவான் என்று திருக்குர்ஆனுடைய 46வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ்வே சொல்லுகிறான். நபிமார்களை சொல்லுகிறான். மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நபிமார்கள் இப்படி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். கஃபா பிஹி ஷஹீதம் பைனி வ பைனகும், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில மறுமையில் நாளை அல்லாஹ் சாட்சியாளனாக வருவான் அப்படின்னு நபிமார்களை சொல்லுகிறான். மற்ற சாட்சிகளை உதாசீனப்படுத்தி விடலாம். மலக்குகளுடைய சாட்சி, உறுப்புகளுடைய சாட்சி, மற்ற மனிதர்களுடைய சாட்சி, ஏடுகளுடைய சாட்சி, செல்வத்துடைய சாட்சி, குர்ஆனுடைய சாட்சி, அனைத்தையும் ஒருவன் உதாசீனப்படுத்தினாலும் அல்லாஹ்வே சாட்சியாக வரும் பொழுது, நான் பிறருடைய பொருளை அபகரித்தேன், பிறரை தவறான பார்வையில் பார்த்தேன், என்னுடைய நாவால் பிறரை பற்றி அவதூறு பேசினேன் என்பதற்கு அல்லாஹ்வே எனக்கு சாட்சியாக வந்து நின்றால் நான் யாரிடம் போய் முறையிட முடியும்? இப்படி ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க தொடங்கினால்
மறுமையை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிப்போம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை, யார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்? தவறு செய்யக்கூடிய அத்துணை பேருடைய மனோநிலையும் இப்படித்தான் இருக்கிறது. இல்லைன்னா ஏன் தவறு செய்ய போகிறோம்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம், இது இறை நினைவு. இதை தவிர இத்துணை சாட்சிகள் என்னை சுற்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற அச்சம், இந்த இரண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அவனுடைய மறுமை நல்லதாக ஆகிவிடும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் மறுமையில் ஏற்படுத்தப்படும் சாட்சிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்ட நாம் அவனுடைய வார்த்தைகளை நம்பி இந்த சாட்சிகள் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எதிரான சாட்சிகளாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களாக பல செய்திகள் ஊடகங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் அவற்றை பகிர்கிறோம். அது நமக்கு தேவையா இல்லையா, அதனால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பயன் என்ன, இது பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. எனக்கு வந்துச்சு, நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இலங்கை நாட்டில் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த 2 சாரார்களுக்கு மத்தியில் அடிதடி. ஒரு பிரிவினரை சேர்ந்தவர்கள் இன்னொரு பிரிவினர் தங்கி இருந்த கொங்கி மைதானம் என்ற பகுதிக்குள் இறங்கி அங்கிருந்தவர்களை தாக்கி அதில் 3 நபர்கள் மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அன்பானவர்களே, சரியாக சொல்லுவதாக இருந்தால் அதன் உண்மை தன்மை என்ன, எதற்காக அவர்கள் 2 பிரிவினர்களாக ஆனார்கள், இது பத்தியெல்லாம் நமக்கு பெரிய தகவல்கள் கிடைக்கல இல்லையா? சாது மௌலானா கோஷ்டி அப்படின்னு ஒரு பிரிவினர், ஷூரா ஜமாத் அப்படின்னு ஒரு பிரிவினர், இப்படி மட்டும் தான் தெரியுதே தவிர்த்து அவர்கள் எதற்காக மோதிக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுவதற்கு எது காரணம், இதெல்லாம் தெரியாது. ஆனாலும் தப்லீக் ஜமாத்துங்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த செய்தியை பரப்பி, பாத்தீங்களா தப்லீக் ஜமாத்காரங்க அடிச்சுக்கிறாங்க, பாத்தீங்களா 3 பேரை கொன்னுட்டாங்க, பாத்தீங்களா எவ்வளவு கேவலம், தௌஹீத் பேசக்கூடியவர்களை இத்தனை பிரிவாக ஆகிவிட்டார்கள், அத்தனை பிரிவாக ஆகிவிட்டார்கள் என்று கேலி செய்தார்களே, இன்னைக்கு நிலைமை எப்படி போச்சு ஆச்சு பாத்தீங்களா, இப்படி எல்லாம் பரப்புகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் மறுமையில் கொண்டு வரக்கூடிய சாட்சிகள் நம்முடைய தோழமை சாட்சிகளாக, நமக்கு நல்ல விதமாக சாட்சி சொல்லக்கூடிய அம்சங்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பரப்புவோமா? இதனால் யாருக்கு என்ன பயன்? வல்லதீனஹும் அனில் லகவி முஅரிதூன், முஃமின்கள் வீணானவற்றை விட்டும் விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையிலே நாம் முஃமின்களாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பயன் என்ன? இதனால் நமக்கு ஏதாவது இம்மையில் பயன் இருக்கிறதா, நமக்கு இதனால் ஏதாவது மறுமையில் பயன் இருக்கிறதா? இப்படி ஒவ்வொரு செயலிலும் பயன் கருதி செயல்படுபவனாக, வீணானவற்றை விட்டும் விலகி இருப்பவனாக முஃமின்கள் இருக்க வேண்டுமே தவிர, என்னிடமும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறது, எனக்கும் ஷேர் பண்ண தெரியும் அப்படிங்கிற நோக்கத்துல அர்த்தமற்ற பயனற்ற வீணான தகவல்களை பரப்பி நம்முடைய நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. குர்ஆன் ஓத நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு நம்முடைய மொபைலை தடவுவதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? அதில் பயனுள்ள தடவல் எவ்வளவு, பயனற்ற தடவல் எவ்வளவு? பொருட்கள் எல்லாம் நமக்கு சாட்சி சொல்லும்னு சொல்லும் பொழுது இந்த மொபைலை பயன்படுத்தி நீங்கள் செய்தது என்ன, நான் செய்தது என்ன, அதில் எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டது, மறுமையில் அல்லாஹ் இதை சாட்சியாக கொண்டு வருவானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும்னு நம்புறோமே. பாங்கு சப்தத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அங்குள்ள அத்தனை பொருட்களும் சாட்சி சொல்லும்னு சொல்றாங்களே, அற்ப பொருட்களை எல்லாம் சாட்சிகளாக கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு முடியாதா என்ன? இந்த மொபைலை கொண்டு நான் ஆபாசமாக ஒன்றை பார்த்தேனா, பயன் தரக்கூடிய ஒன்றை பார்த்தேனா, அருவருக்கத்தக்க ஒன்றை கேட்டேனா, அல்லது அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு வரக்கூடிய விஷயத்தை கேட்டேனா, இதுவும் சாட்சியாக மாறும். நம்முடைய வாகனமாக இருக்கட்டும், நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்முடைய தங்குமிடமாக இருக்கட்டும், நம்முடைய நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும், அனைத்தையும்
இயன்ற வரை 100% யாரும் யாருக்கும் உத்தரவாதம் தர முடியாது அல்லாஹ்வை தவிர. மற்றபடி முடிந்த வரை அனைத்தையும் நல்லவற்றிற்காக பயன்படுத்தி மறுமையில் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய சாட்சிகள் நமக்கு சாதகமான சாட்சிகளாக அமையணுங்கிற நோக்கத்துல செயல்படுவோம். பல செய்திகளை, ஒரு செய்தியை ஒருவர் பரப்புகிறார், இது உண்மையாங்க, யார் நமக்கு அனுப்பினாரோ அவர் இடத்துல கேட்கிறோம், இது உண்மையா? தெரியல ஜி, அவர் அனுப்புனாரு. அவரை கேட்டா எனக்கு தெரியல, நான் ஒரு குரூப்ல இருக்கிறேன், அந்த குரூப்ல வந்துச்சு, நான் அப்படியே மாத்தி விட்டேன். அன்பானவர்களே, தினமும் யார் சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை ஓதுகிறாரோ அவருக்கு 1000 நன்மைகள் கிடைக்கின்றன அல்லது 1000 தீமைகள் அழிக்கப்படுகின்றன. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5230வது ஹதீஸ். இப்ப இந்த சபையில் சொல்லி இருக்கிறோம். இதை இன்று எத்தனை பேரிடம் நாம் பரப்ப போகிறோம்? மீண்டும் சொல்லுகிறேன், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5230வது ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு நாளில் யார் 100 முறை ஓதுகிறாரோ அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் அல்லது அவர் கணக்கில் இருந்து 1000 தீமைகள் அழிக்கப்படும். ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு முழுவதும் நாம் இதை எத்தனை பேருக்கு பரப்ப போகிறோம்? இது ஒரு பக்கம். ஜும்மா தொழுதுட்டு போகும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அது நம்முடைய பார்வையில் பட்டது, அதை எத்தனை பேருக்கு பரப்புவோம்? என்னன்னு தெரியல, 2 பேர் அடிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு என்ன மோட்டிவ் அதெல்லாம் தெரியல, என்னன்னு தெரியலப்பா அடிச்சுக்கிட்டானுங்க. இதை பரப்பக்கூடிய நாம் சுப்ஹானல்லாஹ் ஓதினால் கிடைக்கக்கூடிய பலனை பரப்புகிறோமா இல்லையா? மறுமையில தான் நமக்கு தெரியும். அதனால் நன்மையை நாடி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு நல்ல சாட்சிகளை உருவாக்கி கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.